போறக்கு எல்லாம் எடுத்து வைக்கணும். நீயே சொல்லு தம்பி, நான் எத்தனைத்தான் எடுத்து வைப்பேன், அதை விட்டுட்டு வந்துட்டேன் இதை விட்டு வந்தேன்னு பேசுவார். அவரே வந்து எடுத்து வச்சாதான் நல்லது. ஆமாம், சித்தி சொல்கிறதா சரி. நீங்கள் போய் வேணுங்கிறத நீங்களே எடுத்து வச்சுக்கோங்க. அதெல்லாம் பேச்சுக்கு சொல்றது, என்கிட்ட வேலை வாங்கறதுக்கு தான் வந்திருப்பா. என்ன மாமா இங்க உட்காந்து நாய் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க? அதானே பார்த்தேன், எங்க உங்க அக்கா வந்துட்டு போனாலே இன்னும் உன்னை காணாமேன்னு. அது எப்படி? நான் எங்கால உட்காந்து நாயை பேசிக்கிட்டு இருந்தா தான் உங்க 2 பேத்துக்கு மூக்கு வேக்குமோ? வந்து வேலை வச்சுக்கிட்டே இருப்பீங்களோ? என்ன மாமா இப்படி பேசுறீங்க? அக்கா தனியா கஷ்டப்பட்டுட்டு இருக்குது இல்ல, நீங்களும் போய் கூட மாட ஒத்தாசனம் பண்ணலாம் இல்ல? சரிப்பா, நான் போய் எல்லாம் எடுத்து வச்சுட்டாங்களான்னு பாக்குறேன். சந்தோஷ், வேலையெல்லாம் முடிச்சுதா? நீ வேலை செய்யணும் இல்ல? கம்பெனி எல்லாம் வேலையை முடிச்சுட்டு சாயந்தரம் கிளம்பிக்கலாம் இல்ல? இல்லண்ணா, வேலையை முடிச்சுட்டு போனா ரொம்ப நேரம் ஆயிரு. அங்க போயிட்டு அக்கா என்னமோ சாமானமெல்லாம் வாங்கணும்னு சொல்லிச்சு, எல்லாம் வாங்கி வைக்கணும். நான் உங்களை எப்போ வர சொல்லிட்டு வந்தேன், நீங்கள் எப்போ வாரீங்க? உங்ககிட்ட ஒரு வேலை வாங்குறதுக்குள்ள எனக்கு அப்பாடான் இருக்கு. அட, நீ கூப்பிட்டோன்னே நான் வந்துட்டேன். ஆமாம் ஆமாம், பார்த்தாலே தெரியுது. எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு வெளியே வர சமயத்தில் வந்துட்டு நான் கூப்பிட்டோன்னே வந்துட்டாராமா. இருக்கிறதம்மா, நான் வந்து வாங்கிக்கிறேன். நீ பொறுமையா மெதுவா இறங்கி வா. ஏங்க, சீக்கிரம் போய் பிள்ளைகளெல்லாம் கூட்டிகிட்டு வாங்க. நேரம் ஆயிடுச்சு பாருங்க. இப்போவே கிளம்புனாத்தே ஊடு ஒர்க் மதியமாகி போயிரு. சரி சரி, நான் போய் அப்போ தேனுக்கிட்டேலாம் சொல்லிட்டு வந்துடுறேன். அக்கா, இங்கேயே இருங்கக்கா, எல்லாம் ஜாலியாக விளையாடலாம். அண்ணா, நீங்களும் இருங்கல்ல, ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. அட, நீ அங்கே வா, போய் 10 நாள் இருந்துட்டு வரலாம். இதுக்கெல்லாமா அழுவ? ஆனால் எனக்கு ஸ்கூல் இருக்குதே, என்னால் லீவு போட முடியாது. எக்ஸாம் போயிட்டு இருக்கு. நீங்கள் இருங்கக்கா. அண்ணா, நீங்களும் இருங்கள. நீ அழாத தம்பி, நாங்கள் ஒரு 10 நாள் கழிச்சு வரோம், சரியா? ராதா, நேரம் ஆயிடுச்சு. கீழே உங்க அம்மா சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கிறா, சீக்கிரம் வா. அக்காவையும் அண்ணாவையும் விட்டுட்டு போங்க. நீங்க வேணா போயிட்டு வாங்க, இவங்க இங்கேயே இருக்கட்டும். தங்கமே, அக்கா காலேஜ் போகணும்ல, அண்ணன் ஸ்கூல் போகணும். நாங்க போயிட்டு இன்னொரு நாள் கண்டிப்பா வரோம், சரியா? உங்களுக்கு லீவ் விட்டா நீங்களும் கண்டிப்பா ஊருக்கு வரணும். நான் தேனுகிட்ட சொல்லிட்டு போறேன். கூட்டிட்டு வரலன்னா நீ ஃபோன் பண்ணு, நான் வந்து உன்னை கூட்டிட்டு போயிடுறேன், சரியா? நீ என்னடா இங்க உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிற? சீக்கிரம் போய் கிளம்பு, இல்லாட்டி உங்க அம்மா தான் வருவா. கவி, நாங்க ஊருக்கு கிளம்புறோம். பசங்களுக்கெல்லாம் லீவ் விட்டா கண்டிப்பா கூட்டிட்டு வா. சரிங்க மாமா, நீங்க கண்டிப்பா வீட்டுக்கு வரணும். இங்கேயே விருந்த போட்டுட்டேன்னு சொல்லிட்டு நீங்க வீட்டுக்கு வராம இருந்துடக்கூடாது. கருத்தம்மாவையும் சந்தோஷையும் ஒரு நாள் வீட்டுக்கு தாட்டி விடுங்க. கண்டிப்பா கவி, நம்ம வீட்டுக்கெல்லாம் வராம 2 பேரும் எங்க வர போறாங்க? கண்டிப்பா வருவாங்க ஒரு நாள். சரி மாமா, சரி நாமளும் போலாம். எங்கப்பா அம்மா இங்க இருக்காங்க, நீங்க அம்மாவையே காணோம். நாங்க ஜாலியா விளையாடிட்டாவது இருந்திருப்போம். நீங்க வந்து எங்களை தொந்தரவு பண்றீங்க. ஆமாண்டா, நான் உங்களை தொந்தரவு பண்றேனா? உங்க அம்மா வந்தானா தெரியும். சித்தப்பா, இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும்? நம்ம அங்க போய் நிறைய வேலை இருக்குன்னு அக்கா வேற சொல்லிட்டு இருந்தாங்க. நீ எல்லாம் கிளம்பியாச்சு இல்ல? சந்தோஷம் வந்தோன்னே நீ சந்தோஷம் வண்டியில வந்துருங்க. நாங்க 4 பேர் வண்டியில உயர்றோம், சரியா? சரி தேனு, நாங்க அப்படியே கிளம்புறோம். இவ்வளோ நாள் இங்க இருந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களை எல்லாம் விட்டுட்டு போறதா எனக்கு கொஞ்சம். சரி, நீங்கள்லாம் ஒரு வாரம் கழிச்சு வீட்டுக்கு கண்டிப்பா வரணும். ஏன்னா எங்களுக்கு பொக்குன்னு இருக்குமில்ல. அத்தை, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. நான் குழந்தைகளை கூட்டிட்டு கண்டிப்பா வந்துடுறேன், சரியா? அத்தை, நீங்கெல்லாம் எப்போ வீட்டுக்கு வரீங்க? ஒரு நாள் கண்டிப்பா வரணும். கருத்தம்மா சந்தோஷம்லாம் விருந்து எங்கேயோ ஓட்டன்னு சொல்லி கம்முன்னு இருந்துக்கு போறாங்க. அங்க வீட்டுக்கு வர சொல்லுங்க. சரி கவி, அதெல்லாம் வருவாங்க. சரி, எல்லாத்துக்கும் நாங்கள் போயிட்டு வரோம். கருத்து, நீ அங்கே போயிட்டு எனக்கு ஃபோன் பண்ணு, சரியா? அம்மா அங்கே செம்ம ஜாலியாக இருந்தது. வரையில தம்பி தான் அழுதுகிட்டே இருந்தான். சரி தேனு, நாங்கள் போயிட்டு வரோம்.
எங்கப்பா அம்மாவை காணோம்? அம்மா எங்க போயிருவா, வருவா. சரி, நீ உள்ள போய் படுப்போ. வண்டி சத்தம் கேட்குது, வந்துட்டாங்களாட்டிருக்குதே. என்னம்மா நீ மட்டும் தனியாக வர? சந்தோஷ காணா? அவரு வராரு பின்னாடி. என்னக்கா இங்க தனியா உட்காந்துருக்க? ஆமாண்டா, உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும். வா உட்காரு. சொல்லுக்கா, என்ன திடீர்னு என்கிட்ட பேசணும்னு சொல்ற? உனக்கு கருத்தம்மாக்கு என்ன சண்டை? ஏன் கருத்தம்மா மூஞ்சியே சரியில்லையே. கருத்தம்மா இப்படி இருந்து நான் பார்த்ததே இல்லை. அக்கா, அது அவ கூட நான் நேரம் ஒதுக்கலைன்னு அவ கோவப்படுறா. ஆனா எனக்கு ஆஃபீஸில் வேலை அதிகம்னால அவ சொன்னா புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறா. நான் என்ன சொல்லி அவளுக்கு புரிய வைக்கிறதுன்னு எனக்கு சுத்தமாக புரியலை. ஆனா அவ கேட்கறது நியாயம் தானே? இதுல உன் மேல தானே தப்பு இருக்குது. அது எனக்கு தெரியுதுக்கா. அதனால தான் நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கேட்டு வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் நான் ஆஃபீஸ் போய் தானக்கா ஆகணும். வீட்டில இருந்தே வேலை செய்யறதுக்கு விடுவாங்களா? இங்க பாரு சந்தோஷ், உன்னை நீ நல்லா தெரிஞ்சுக்கோ. புருஷன் பொண்டாட்டினா சண்டை வர்றது சகஜம்தான். ஆனா அந்த சண்டை யார் மேல தப்புங்கிறது இல்லை, யாரு அனுசரணையே இருக்காங்கங்கிறதுல இருக்கு. கருத்தம்மா உன்னை அனுசரிச்சு போறா, அதை புரிஞ்சு நடந்துக்கோ. ம்